LIT வழங்கும் நான் ஒரு கதை சொல்லவா The Grand Virtual Bible Storytelling Contest. இது ஒரு மாஸ்டர் ஸ்டோரி டெல்லருக்கான தேடல். இந்த போட்டியாளர் வெற்றி பெற விரும்பினால் லைக் செய்யுங்க. கதை சொல்லவா கதை சொல்லிடவா. கதை அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் கதைக்கு வயது வித்தியாசம் எல்லாம் தெரியாது. ஸோ கதைனா எல்லாரும் ரொம்ப இஷ்டப்பட்டு கேட்பாங்க. நானும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை கொண்டு வந்திருக்கேன். என்ன கதை அப்படின்னு கேட்குறீங்களா? கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட பேரு ஆவிலா, நான் கரூர்ல இருக்கேன். இந்த கதை எங்க இருக்கு அப்படின்னா இந்த பரிசுத்த வேதாகமத்துல இருக்குங்க. இந்த பைபிள்ல யோவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம், யோவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல இந்த கதையை கொடுத்திருக்காங்க. கதைக்குள்ள போலாமா? கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது நல்லா கவனிங்க. இந்த கதையோட தலைப்பு என்ன தெரியுமா? இயேசுவின் கண்கள் உன்னை கண்டது. இயேசுவின் கண்கள் உன்னை கண்டது. கானாவூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. அந்த கல்யாணத்துக்கு ஏசப்பா, அவரோட அம்மா, ஏசப்பாவோட சீஷர்கள், அப்புறம் நிறைய பேர் அழைக்கப்பட்டிருந்தாங்க. கல்யாணம் அப்படின்னாலே நம்ம மூஞ்சிலெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிரிப்பு வரும். கல்யாணத்துக்கு போறதா இருந்தாலும் சிரிப்பு வரும், கல்யாணம் பண்றதா இருந்தாலும் சிரிப்பு வரும். கல்யாணத்துக்கு போனா ரொம்ப ஜாலியா இருக்கலாம், நிறைய ரிலேட்டிவ்ஸ் பார்க்கலாம், பார்க்காதவங்களை பார்க்கலாம், அந்த டே ஃபுல்லா ஃபன் பண்ணலாம், ரொம்ப ஜாலியா இருக்கலாம். சில பேர் கல்யாணத்துக்கு சாப்பிட்றதுக்காகவே போவாங்க. அந்த மாதிரிதான் இந்த கல்யாணமும் ரொம்ப ஜாலியா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்தது. நம்ம நினைப்போம், நம்ம எப்பவுமே சந்தோஷமா போயிட்டு இருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை நடுவில் வந்துதான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த கல்யாணத்துலயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா? கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. திராட்சை ரசம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. திராட்சை ரசம் தானே கம்மியாச்சு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. அந்த காலத்துல எல்லாம் திராட்சை ரசம் எந்தெந்த விருந்து வைக்கிறாங்களோ அது எல்லாத்துலேயும் திராட்சை ரசம் கண்டிப்பா இருக்கணும். அந்த திராட்சை ரசம் இல்லைன்னா அவங்க ரொம்ப அவமானப்படுவாங்க. ஏன்னா அந்த திராட்சை ரசம் ரொம்ப பேசப்படுற ஒன்றா அந்த காலகட்டங்களில் இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த வீட்டில் திராட்சை ரசம் கம்மியாயிடுச்சு. இந்த திராட்சை ரசம் கம்மியான செய்தியை ஏசப்பாவோட அம்மா கேட்குறாங்க. கேட்டு போய் ஏசப்பா கிட்ட சொல்றாங்க, இங்க பாருப்பா, இந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, இனிமே வரவங்களுக்குலாம் இல்லாம போயிடும். அப்படி இல்லாம போயிடுச்சுன்னா அவங்க என்ன கேட்பாங்க? இவங்களால ஒரு திராட்சை ரசம் கூட உருப்படியா மற்றவங்களுக்கு கொடுக்க முடியல, இவங்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம் பண்றாங்கன்னு கேட்பாங்க, நீ ஏதாவது பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஏசப்போட அம்மா சொல்றாங்க. அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, நான் என்னோட வேலை இன்னும் வரல, அதாவது பிதா எனக்கு இன்னும் எந்த பெர்மிஷனும் கொடுக்கல, அப்படி கொடுத்தா நான் பண்றேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு ஏசப்போட அம்மா என்ன பண்ணாங்க, அங்கிருந்த வேலைக்காரர்களை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி அப்படியே செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏசப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வராரு. வெளியே வந்து அந்த வேலைக்காரர்களை வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, அங்கேயும் இங்கேயும் பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மூலையில யூஸே ஆகாத ஒரு 6 கச்சாடி இருக்கு. அந்த கச்சாடி ரொம்ப அழுக்கு படிஞ்சு தேவையே இல்லைன்னு அங்க போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 6 கச்சாடி ஏசப்பாவோட கண்கள் அந்த கச்சாடி மேல பட்டுச்சு. அந்த கச்சாடி மேல பட்டோன்னே என்ன ஆச்சு, ஏசப்பா அந்த சீஷர்களை அழைச்சு இந்த 6 கச்சாடி எடுத்துட்டு போய் இது ஃபுல்லா தண்ணி நிரப்புங்க. தண்ணியை நிரப்பிட்டு என்ன பண்ணுங்கன்னா டைரக்டா நீங்க பந்தி விசாரிப்புக்காரன்ட்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. பந்தி விசாரிப்புக்காரனா அப்படின்னா யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? பந்தி விசாரிப்புக்காரனா வேற யாரும் இல்லைங்க. நம்ம கல்யாண வீட்டுல எல்லாம் சாப்பாடு டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு தலைவராக இருப்பார். எதுவுமே தீராம இல்லை யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் சாப்பாடு பரிமாறுவாங்கல்ல, ஸோ அவரு தான் அந்த பந்தி விசாரிப்புக்காரன். அவர்கிட்ட போய் காமிங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த வேலைக்காரர்கள் அந்த பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட போய் அதை கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு அவரு, என்னப்பா இவ்வளோ டேஸ்டா இருக்கே, சீக்கிரம் போ எல்லாருக்கும் பரிமாறு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. அப்புறம் அந்த கல்யாணத்துல அதை சாப்பிட்றவங்க சொல்றாங்க, என்னையா நடக்குறீங்க, இதுக்கு முன்னாடி நல்லா இல்லாத திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு இப்போ இவ்வளோ டேஸ்டா கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்களாம். அந்த திராட்சை ரசம் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சாம். இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கிற ஒரு பாடம் என்ன? இந்த கதை உண்மையாவே ஒரு நல்ல பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்க போகுது. அந்த 6 கற்சாடி கல்யாண வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எந்தெந்த பொருள் தேவையோ அந்தந்த பொருளை அழகா டெக்கரேட் பண்ணி அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல அந்த பொருள் தேவையோ அவங்க கொண்டு போய் வச்சிருவாங்களாம். ஆனா இந்த 6 கற்சாடி அவங்க எந்த டெக்கரேஷனும் பண்ணல, அந்த பொருள் தேவையும் படல. காரணம், முன்னாடி இருந்த திராட்சை ரசத்தினுடைய கற்சாடியை அவங்க அழகா அலங்கரிச்சு எங்க தேவையோ அவங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கற்சாடி தேவையில்லைன்னு சொல்லி அவங்க ஒதுக்கப்படுறாங்க. தேவைன்னா எடுத்துக்கலாம், என்ன இங்கே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இந்த கதை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்க உங்களோட லைஃப் இதே மாதிரிதான் என் வாழ்க்கையும் ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கு, என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, இல்ல என்ன ஏன்டா பிறந்த அப்படின்னு கேட்குறாங்க, இல்ல உங்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு தேவை முடிஞ்சோடனே தூக்கி போட்டுறாங்களா, இல்ல நீ எல்லாம் வேஸ்ட், எதுக்குமே உதவாக்கறையா, எந்த ஒரு காரியத்துக்கும் நீ யூஸே கிடையாது, நீ யூஸ்லெஸ்ஸா வீட்டில் இருக்க, நீ பிறந்ததே வேஸ்ட் தான், எல்லாம் என்ன எதுக்கு தான் இது பண்ற அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய உங்களை போட்டு டார்ச்சர் பண்றாங்களா? கவலைப்படாதீங்க. நம்ம லைஃப் மாதிரி தான் அந்த கற்சாணியும் இருந்துச்சு. தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் அங்கேயே கிடக்கட்டும்னு சொல்லி விட்டுருந்தாங்க.
ஆனா தேவையில்லாத பொருள் மேலதான் ஆண்டவருடைய கண்கள் அணைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு காட் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, தேவையில்லைன்னு உங்களை யார் சொன்னாங்களோ ஆண்டவருடைய கண்கள் உங்க மேலதான் இருக்கு. யார் யார் உங்களை என்னென்ன சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் கண்ணு முன்னாடியும் கடவுள் உங்களை உயர்த்த போறாரு. காட் பிளஸ் யூ. எப்பவுமே ஹாப்பியா இருங்க. ஆண்டவருடைய கண்கள் உங்க மேலதான் இருக்கு. உங்களை உயர்த்த போகிற நாட்கள் வந்துருச்சு. ஆமென். டாடா.